சமய குரல்களில் நீங்கள் கேள்வி விட்டுருப்பீங்க. திரு ஞான சம்பந்தர், அப்பர் பெருமான், சுந்தரர், மாணிக்கவாசகர் இவங்க நால்வரும் சமய குரவர்கள். தோத்திர நூல்களாகிய தேவாரம், திருவாசகம், திருவிசைப்பா முதலான 12 திருமுறைகள் பாடினாங்க. இவங்களுக்கு அடுத்து இவங்க சந்தான மரபு. அவங்க நால்வரும் 4 தலங்கள் இருந்தாங்க. இறையொருள் ஒன்றே இருக்கும்போது தான் அவங்க ஒன்று இருந்தாங்க. நடுநாடு, சோழநாடு, பாண்டிநாடுன்னு அந்த மாதிரி. இவங்களுக்கு என்னென்னா உமாபதி சிவம் நமக்கு இன்றைக்கி பெரிய அனுகூலம் பண்ணவங்க. நாளைக்கு சிதம்பரத்தில் கொடி ஏறும்போது கொடி கவி பாடி தான் கொடி ஏற்றுவாங்க. அது மரபாக இருக்குது. ஏன்னா கொடி ஏற்ற முடியாமல் இருந்தபோது கொடி அந்த குரு பரம்பரையுடைய பெரிய வித்து. அதுக்கான தலைவன் இவர் தான். 2 வயசில் இவருக்கு சிவஞான போதும் உபதேசம் கிடைக்குது. இவங்க 4 பேரும் புறச்சந்தான குறவர்கள். அகச்சந்தான குறவர்கள் 4 பேர் இருக்காங்க. ஸ்ரீகண்ட பரமசிவம், நந்தியம்பெருமான், சத்தியஞான தரிசினி, பரஞ்சோதி முனிவர். இவங்க 4 பேரும் அகச்சந்தான குறவர்கள். அகச்சந்தான குறவர்களில் 4ஆமானவர் பரஞ்சோதி முனிவர். வானமார்க்கமாக புதிய மலை அடையும் பொழுது இங்கே 2 வயசு குழந்தைய விளையாடி இருந்த மெய்கண்டாருடைய அந்த ஞான பெருவொலியை கண்டு இங்கே வந்து உபதேசம் பண்ணுறார். இவர் எந்த கோயிலையும் போய் சாமி கும்பிடலை, எனக்கு இதை கொடுலாம் கேட்கல. இதெல்லாம் திரு அவதார நோக்கங்கள். இந்த உயிர்களுக்கெல்லாம் ஒரு உய்வை தரக்கூடிய பாதையை கொடுத்தவங்க. அந்த விதமாக இவங்க இங்கே உபதேசம் பண்ணும்பொழுது அவருடைய குருநாதருடைய சத்தியஞான தரிசனம் என்ற பேரை மெய் கண்டார் அப்படின்னு தீட்சா நாமமாக சுட்டி சிவஞான போதத்தை உபதேசம் பண்ணிவிட்டு இந்த உயிர்களுக்கெல்லாம் உய்யும் பண்ணும். நீங்கள் இருந்து குருநாதர் ஆசீர்வாதம் பண்ணி அகச்சந்தான குறவர்கள் 4ஆமான பரஞ்சோதி முனிவர் இவருக்கு குருநாதராக இருந்து உபதேசம் பண்ணுறார். புறச்சந்தான குறவர்கள் பிரதானமான இவர் 2 வயசு குழந்தைகளே ஞானம் கிடச்சிது. சிவஞான போதம் உபதேசம் பண்ணி 6 வயசில் சமாதி எழுதிட்டாங்க. தன் குலகுருவை சீடனாக கொண்டார். அருளந்தி சிவம் அவர் வந்து மெய்கண்டாருடைய குலகுரு. எந்த ஐயப்பாடுகள் எந்த விண்ணப்பமாக இருந்தாலும் இந்த குலகுருவை நாடி தான் அவங்க குடும்பத்தார் ஒரு 6 வயசில் சமாதி எழுதினவங்க. அந்த மாதிரி அவங்க அந்த குடும்பத்தார் வந்து என்னவாக இருந்தாலும் இவரை தான் நாடுவாங்க. யார்? அருளந்தி சிவத்தை. அந்த மெய்கண்டாருடைய அம்மா அப்பா இருக்காங்க இல்லையா, அவங்க யாருன்னா அச்சுத கலப்பாளர், மங்களவழி தாயார். குழந்தை பேர் இல்லாமல் ரொம்ப வாடி குருநாதரை போய் நடுகிறாங்க. எப்போவுமே குருநாதன் தான் ஒரு அனுகூலத்தை பண்ண முடியுன்றது இன்றைக்கி நமக்கு மறைக்கப்படாத பெரிய பேர் ஒன்று. குருநாதரை போய் அணுகும்பொழுது அவர் திருக்கடை காப்புன்னு திருஞான சம்பந்தருடைய தேவாரத்தில் கயிறு சாத்தி, ஏன்னா திருமுறைகள் தான் ஒரு காலத்தில் ஒரு பதில் கூறின பெரிய ஒரு ஆதரவு பொருட்களாக இருந்தது. அதில் திருவெண்காட்டு பதிகம் வருது. அங்கே போயிட்டு அங்கே எல்லாமே 3 இருக்கும். தீர்த்தம் 3, அக்னி தீர்த்தம், சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம், மூர்த்தம் 3. எல்லாமே அங்கே 3 அகோரமூர்த்தி இருப்பார். அங்கே 3 அந்த எல்லாத்தையுமே தங்கி வழிபட்டு அங்கே திருமுறைகள் அந்த விண்ணப்பங்களை வச்சு முக்கண்ண நரலால் அவங்களுக்கு அந்த வினைகள் கிடைந்து சுவாமி அனுகூலம் பண்ணார். நீங்கள் இந்த விரைவில் உங்களுக்கு மகன் கிடையாது. திருஞான சம்பந்தரோட பதிகத்தை பாடினீங்க. எந்த அளவுக்கு உருகி நீங்கள் அந்த பதிகத்தை சொன்னதுனால அந்த பதிகங்களில் உள்ள வார்த்தைகள் பொய்யாகக்கூடாதுன்ற பெரிய உண்மையை நிரூபிக்கணும்னாக்க அதனாலே உங்களுக்கு நன்மக்கட் பேர் கிடைப்பதாகன்னு சுவாமி சொப்பனத்தில் அவங்களுக்கு அனுகூலம் பண்ணுறாரு. அதன்படியே அந்த அம்மா ஒரு அழகிய ஆண் குழந்தையை எடுக்கிறாங்க. அவருக்கு அந்த சுவாமி பேர் நன்றிய மரபாக சுவேதவடநாதர் பேர் இருக்கிறாங்க. இந்த சுவேதவடநாதர் இங்கே வந்து விளையாடின்னு இருக்கார். இது பாட்டியார் ஊர். அவங்க மாமா காங்கேய பூபதி வீட்டில் இருக்கும்போது இதுக்கு முன்னே நம்ம பார்த்த பரஞ்சோதி முனிவர் வந்தது. இவருக்கு உபதேசம் பண்ணதெல்லாம் நடந்தது. உபதேசம் பண்ணவர்கள் கிருபாபுரீஸ்வரரை வணங்கி பொல்லா பிள்ளையாரை வணங்கி 12 சூத்திரங்களையும் சொல்கிறார். பொல்லா பிள்ளையார்னா ஒளி கொண்டு செதுக்கப்படாத விநாயகர். பொல்லா அப்படின்னா செதுக்கப்படாதவர். பொல்லான்னா கொடுமையான பொல்லா, அந்த பொல்லாதவன் கிடையாது. அந்த வண்ணமாக வடிவம் இல்லை இருப்பார். ரொம்ப ரொம்ப பேரழகாக இருப்பார். ஆமாம், நீங்கள் பார்த்தீங்களா, சும்மா அப்படிலாம் சொல்ல முடியாது. ரொம்ப அழகாக இருப்பார் பிள்ளையார் தரிசனம் பண்ணால். பக்கத்து அருணகிரிநாதர் பாடல் பெற்ற திருப்புகழ் பாடப்பட்ட முருகப்பெருமான் இருக்கார். அப்போது அங்கே பிள்ளையாரை வணங்கிட்டு இவர் இந்த 12 சூத்திரங்களை விளக்கி இங்கே வகுப்பு எடுத்துக்கிறார் நாடி வரவங்களுக்கு. இவர் எங்கேயும் எழுந்துடல, இருந்தவாறே ஒரு உபதேசம் பண்ணார். இந்த உபதேசம் பண்ணுற நேரத்தில் தான் அருளந்தி சிவம் இங்கே வரார். வரும்பொழுது இந்த மாதிரி சின்ன குழந்தை இவ்வளோ பெரிய உபதேசம்லாம் பண்ணது இது எப்படி சாத்தியம் அப்படின்லாம் ஒரு ஆராய்ச்சிகள்லாம் மேற்கொண்டு வரும்போது அதுக்கு ஒரு பெரிய சரிதமாகவே போகும். இடைப்பட்ட நேரத்தில் நம்ம சொல்லுவோம். அவர் வந்து வரும்போது அவர் எதிர்கொண்டு எழுந்து வணங்கி அவரை துதிக்கிற அந்த நிலையில் இல்லாமல் இவர் அந்த பாடத்தில் ரொம்ப கவனமாக இருக்கார். அதை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியல. அந்த வகுப்பு நடக்கும்போது குறுக்கிடுறாரு. குறுக்கிட்டு
அந்த நேரத்தில் ஆணவ மலம் இங்கே பாடம் நடத்திட்டு இருக்காங்க. அந்த ஆணவ மலம்னா என்ன, இதுக்கு நீங்கள் சரியான ஓமானம் காட்ட முடியுமான்னு மெய்கண்டார் அவர் சுட்டி காட்டுறாரு. இந்த கையை கொண்டு சுட்டி காட்டின உடனே அவர் உணர பெற்றுட்டார். அதுவரையில் அவர் கற்று தேர்ந்தார், சகல ஆகமங்களையும் கற்று தேர்ந்தார். இவர் குருநாதனுடைய திருவருளால் தான் அவர் உணர்ந்தார். அப்படியே சாஸ்திராங்க நமஸ்காரம் பண்ணார், பிரதான சீடனாக ஏற்றினார். இவங்க அதுக்கு அடுத்து வந்தவர் மலைநாத சிவன் சிதம்பரத்தில் இருக்காங்க, உமாபதி சிவன். இவங்களோட சரிதங்கள்லாம் ரொம்ப பெரிய சரிதமாக இருக்கும். இந்த சந்தான குரவர்கள் அருளியது சாஸ்திர நூல்கள், சிவஞான போதம், சிவஞான சித்தியார், இது வழியில் வந்த சித்தாந்த பற்றோடை, அடுத்தடுத்து நிறைய பண்ணுற சாஸ்திர நூல்களையும் இந்த அருளாளர்கள் அருளினாங்க. இவங்க வழியில் வந்தவங்க தான் உமாபதி சிவத்தின் மாணவராகிய அருளமைச்சிவாயர் சித்தர் சிவபிரகாசர். சித்தர் சிவபிரகாசரின் மாணவராகவும் சீடனாக இருந்தவர் திருவாளூரில் அவதரித்த நமச்சிவாய மூர்த்திகள். நமச்சிவாய மூர்த்திகள் தான் திருக்கைலாயபுரம் திருவாளூர் ஆதீனத்துடைய குரு முதல்வர். இது திருக்கைலாயபுரம் திருவாளூர் ஆதீனத்துடைய பிரதான கிளை மடம். இன்னைக்கு ஆட்சி அவதாரம் பண்ணது, அவதாரம் பண்ணது பெண்ணாடம் பிறந்தது. பெண்ணாடன்ற விருத்தாச்சலம் பக்கத்தில். இது வந்து அவங்க முக்தியான இடம். சித்தியாகி இங்கேயே இருக்காங்க. நீங்கள் கேட்குற கேள்வி விண்ணப்பத்துக்கும் இறைவனாக இருக்கும் இங்கே அனுகூலம் பண்ணி இவர்கிட்ட நீங்கள் பிரார்த்தனை பண்ணிட்டு போனீங்கன்னா சுவாமிகிட்ட போய் விண்ணப்பம் வச்சுருவாங்க. அது விரைவில் நம்மளோட வினைகளுக்கு ஏற்று வண்ணம் கழிந்து குருவன் அது என்ன அப்படின்னு உங்களுடைய கோரிக்கைகள் அதெல்லாம் அதை எழுதி வச்சுட்டு தப்பு இல்லை. இவ்வளோ காலம் நம்ம முயற்சி பண்ணி ஏதோ